வணக்கம் நண்பர்களே. இந்த அல்ட்ரா டிஜிட்டல் 2 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை நம்ம ஒரு ஆம்பிளிஃபையரில் ஜாயின் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா 3 ரிலே போட்ட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. இது ஒரு ரிலே, அதாவது சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலு. இது எப்படி ஆம்பிளிஃபையரில் இணைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இந்த 12012 1 ஆம்ஸ் வைண்டிங்கிலேருந்து நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு ஏசி வோல்ட்டு இன்புட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 12012 இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு நான் எப்படி வோல்ட் எடுத்திருக்கேன்னா, இந்த 12012 ஏசி இன்புட் கொடுக்குறோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டயோடு போட்டிருப்பாங்க, 1 ஆம்ஸ் டயோடு. அந்த டயோடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி அவுட் வரும். அந்த டிசி அவுட்லேருந்து ஒரு சேப் ஒயர் எடுத்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு இந்த 12 வோல்ட் டிசி இன்னுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல 12 வோல்ட் டிசி. இது வந்து இந்த கிரவுண்டில் வந்து டைரெக்டாக அந்த நடுப்பின்லேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து இந்த கிரவுண்டில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு மொத்தம் 5 சேனலுக்கும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சப்வூஃபருக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 5 சேனல் அந்தந்த இந்த ஸ்பீக்கர் ஜாக்கில் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி இது சப்வூஃபருக்கு ஸ்பீக்கர் ஜாக்கில் கொடுத்துருவோம். இப்போ முக்கியமான ஒரு வேலை என்ன பார்க்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த ஆடியோ போர்டுக்கு, அதாவது இந்த எஸ்டிகே ஆடியோ போர்டுக்கு யூஸ் பண்ணுற பவர் சப்ளைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் வேறுங்கிறனால கண்டிப்பாக நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கிரவுண்டை வந்து இந்த ஆடியோ போர்டோட இணைக்கணும். அப்போனா தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை கரெக்டாக ஐசி எதுவும் ஷார்ட் ஆச்சுன்னா டிசி வோல்ட் வரும்போது டக்குன்னு ப்ரொடக்ஷன் பண்ணும். அந்த கிரவுண்டை கொடுக்கலைன்னா ப்ரொடக்ஷன் ஆகாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது எந்த இடத்துலேருந்து நம்ம அந்த கிரவுண்ட் எடுக்கலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு 2 போர்டுக்கும் மொத்தமாக ஒரு கிரவுண்டுக்கு கொடுத்துருக்கோமா, இதிலேருந்தே எடுத்துடலாம். இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கங்க, ஒரு கிரவுண்ட் ஒயரை ஜாயின் பண்ணி இதை என்ன செய்யணும்னா, இந்த 2 ஆடியோ போர்டுக்கும் ஒரே பவர் சப்ளை தான். இந்த 2 ஆடியோ போர்டுக்கும் ஒரே பவர் சப்ளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த கிரவுண்டு எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா, இந்த ஒயரு, இந்த ஆடியோ போர்டில் கிரவுண்டு எந்த இடத்துல வேணாலும் ஒரு இடத்துல இந்த கிரவுண்டை போய் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு கரெக்டாக வேலை செய்யும். இந்த கிரவுண்டு கொடுக்கலைன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆப் எல்லாமே கரெக்டாக ஆகும். ஆனால் ஷார்ட் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஆகாது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புதிய நண்பர்களுக்காக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கிரவுண்டை நம்ம உதாரணத்துக்கு இந்த ஆடியோ போர்டிலேருந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு பக்க நோட்ரு எடுத்திருக்கேன். இந்த பக்க நோட்டரோட கிரவுண்டில் கூட போய் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பக்க நோட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ போர்ட்லேருந்து வோல்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன் நான். அப்படிங்கும்போது அந்த கிரவுண்டில் போய் இணைச்சிடலாம். மொத்தத்தில் இந்த ஆடியோ போர்டோட கிரவுண்டில் போய் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனோட கிரவுண்டை இணைக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த கிரவுண்டையும் இந்த போர்டில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப வரேன். இப்போ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை நான் இந்த ஆம்பிளிஃபையரில் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த கிரவுண்ட் ஒயர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட் ஒயரை நேராக கொண்டு வந்து இந்த பக்க நோட்டில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த ஒயர் தெரியுதா, அந்த ஒயர் தான் இந்த கிரவுண்ட் ஒயரு. அதை வந்து நான் இந்த பக்க நோட்டில் கிரவுண்டில் இணைச்சிட்டேன். இந்த கிரவுண்டில் இணைச்சனால அந்த கிரவுண்ட் வந்து ஆல்ரெடி இந்த ஆடியோ போர்டோட கிரவுண்டில் தான் இணைச்சிருக்கனால இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு கரெக்டாக வேலை செய்யும். அதே மாதிரி இந்த FT003 வெர்ஷன் 2 இந்த ஆம்பிளிஃபையரில் இணைச்சாச்சு. இதில் வந்து இப்போதைக்கு நான் டிஜிட்டல் இன்புட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நாங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஆக்ஸ் இன்புட் லைன் கொடுக்கணும். இந்த ESP ஒயர்லாம் எடுத்து விட்ருக்கேன். அந்த ஆக்ஸ் இன்புட் ஒயரை அவங்க கனெக்ஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இன்னும் இந்த ஆக்ஸ் இன்புட்லாம் இன்னும் கொடுக்கல. இப்போ நான் ஆப்டிக்கலில் ஒரு இன்புட்டு, அதேமாதிரி கோஆக்சலில் ஒரு இன்புட்டு கொடுத்துருக்கேன். இந்த டிவிடி பிளேயரு மூலமாக ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சல் வயர் எடுத்திருக்கேன். இதை வந்து சும்மா லேசாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஆப் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கரெக்டாக வேலை செய்யும் பாருங்கள். இப்போ இது 5 சேனலுக்கு, இது சப்வூஃபருக்கு. இப்போ எல்லாம் வேலை செய்யுது, ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சவுண்டு வச்சுக்கலாம். இப்போ இன்னும் நாப்லாம் ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த டிவிடி பிளேயரில் ப்ளே பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த FT003லேருந்து ஆப்டிக்கல் இன்புட்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ கோஆக்சல், இப்போ வந்து நமக்குனது வந்து இந்த கோஆக்சல். இப்போ ஆப்டிக்கல் கோஆக்சல் வந்துருச்சு.
இப்போ திருப்பி அமுக்குனிங்கன்னா இது வந்து HDMI ARC, அதில் இன்புட் கொடுக்கல, அதனால் ஆடியோ இல்லை. திருப்பி ஒரு அமுக்குனிங்கன்னா இது ஆக்ஸு, திருப்பி அமுக்குனிங்கன்னா ஆப்டிக்கல்.